Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6th நவம்பர் சண்டே. ஸோ அப்கமிங் வீக்குக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அப்கமிங் வீக் நம்ம எப்படி பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கலாம், ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணலாம், ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் நிஃப்டி பேங்க் சார்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பேசிக்கலி நம்ம ஃபஸ்ட்டு ரூல் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அப் ஸ்ட்ரக்சர், அப்புறம் டவுன், அப்புறம் அப் டவுன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியல, அதே சமயம் டவுன் ஸ்ட்ரக்சரையும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியல. ஸோ அதனால் இது ஆப்வியஸாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ மேலே வந்த மார்க்கெட் மறுபடியும் சைடு ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி பிஹேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஜோனாக பிஹேவ் ஆகலாம் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக பிஹேவ் ஆகலாம். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அது என்ன டைப் ஆஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மேஜராக நம்ம ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டில் வி ஹாவ் அ கன்சால்டேஷன். ஸோ இந்த கன்சால்டேஷனில் நமக்கு வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷன் இன்னொரு க்ளூ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா ஸோ இது நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகும்போது நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பை ஆக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளோட பை லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,450க்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து 42,000 போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து 40,800, ஸோ 40,850 ஒரு 40,900 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணும்போது மறுபடியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாறி இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் ஆகும். சரிங்களா? ஸோ சப்ளை ஜோனாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அதுவே டிமாண்ட் ஜோனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைக் ஆல் டைம் ஹை நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது மினிமம் 42,000, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42,500, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மார்க்கெட் ரிட்ரேஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டார்கெட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 41,400க்கு மேலே பை, அதாவது 41,400 to 450 மேலே 15 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கப்புறம் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அதே சமயம் 4800 கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்து ஹாஃப் குவான்டிட்டி தான் செல் பண்ணுவோம், அல்லது நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நம்ம வந்து ஃபுல் குவான்டிட்டி நம்ம செல் பண்ணிவிட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். நிஃப்டி 50 நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் வந்து நமக்கு ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் டைப்பில் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18,050 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இது ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோயர் ஹை. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு இல்லையா? ஸோ அது வந்து லோயர் ஹை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரணும். சரிங்களா? அப்படி கீழே வராமல் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஷார்ட் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த கன்சால்டேட் ஆகினதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து ஒரு கீழே வர மார்க்கெட்டில் இந்த லோயர் ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்ற சமயத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெக் லைனாக கன்சிடர் ஆகும். ஸோ அந்த நெக் லைனாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான் சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து பை சைட் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 18,000 இந்த ரேஞ்சு உடச்சிச்சு பார்த்தீங்களா, 18,100. ஸோ 18,100க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நமக்கு மார்க்கெட் ஆப்வியஸாக வந்து ஹையர் ட்ரெண்ட் போக போகுது. அதே சமயம் செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,950 கீழே தான் நம்மளால் செல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஹையர் சைட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,400, 18,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 18,150க்கு மேலே போனால் நம்ம வந்து பை பண்ண போகிறோம், அல்லது 1800 மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து மறுபடியும் பை பண்ண போகிறோம். அதே சமயம் 18,000 ஆர் 17,950க்கு கீழே நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்படி தான் இருக்க போகுது. நம்ம வந்து அனாலிசிஸ் டெக்னிக்கல் படி நம்ம பண்ணி வச்சிட்டோம். லெட்ஸ் சி எப்படி நடக்குது, எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, நம்ம வந்து ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை கைஸ்.